இன்றைக்கு மார்னிங்கே லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டையுமே ஒண்டுக்காவே செஞ்சுட்டேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சிக்கனும் பருப்பு கறியும் செஞ்சுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்து எது இல்லாட்டியும் பரவாயில்ல, அவரு கட்டாயமாக பருப்பு கறி வேணும். பருப்புக்கு மிஞ்சின கறியே இல்லைண்டுவாங்க. அது இவരുടെ விஷயத்தில் உண்மை தான். அதனால கஷ்டப்படவே தேவையில்லை. ஏதாவது ஒரு பீஃபாலும் சிக்கனாலும் குக் பண்ணிவிட்டு அதோடைய பருப்பு கறியை செஞ்சு வச்சுட்டா அவரோட மாம் 1000 வாட்ஸ் பல்ப் போட்ட மாதிரி எரிய தொடங்கிடும். ஆனால் எங்களோட மகளுக்கு அவ்வளோ பருப்பு பிடிக்காது. எனக்குமே அவ்வளோ பருப்பு பிடிக்காது. லேசில் நாங்கள் பருப்பு தின்ன மாட்டோம். ஸோ அதுக்காக வேண்டி மகளுக்காக வேண்டியும் வாழைக்காவும் செஞ்சுட்டேன். வாழைக்காவை இப்படி நல்லா பொரிச்சு பாருங்கள். மாசியை போட்டு வெங்காயம் பச்சை பச்சை தக்காளிக்காய் எல்லாம் போட்டு நல்ல டேஸ்ட்டு. இது என் போகன்வில்லா மரம். உண்மைக்குமே போகன்வில்லா மரத்துக்கு பெரிய சரித்திரம் உண்டிக்கு. நான் வீட்டிലേക്ക് போகக்குள்ள போகன்வில்லா மரமும் நல்லா வளர்த்தேன். யாரோ வந்து சொல்லி போகன்வில்லா மரம் சரியில்லைன்னு சொல்லி எங்கள் டேடி அதை வெட்டியே போட்டார். அன்றைக்கு முழு நாளுமே நான் அழுதேன். அவ்வளோ கவலையிருந்துச்சு. நாங்கள் சின்னத்தில் எதுக்கெல்லாம் கவலைப்பட்டிக்கிறோம்னு நினச்சி போகல எனக்கே புதுரம் வைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்க்கை